தரும் தீபமா. அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நேசித்து, ஊழியர்களை நேசித்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக, உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள், ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு குடும்பம், ஒரு குடும்பம், உலகமெல்லாம் ஒரு குடும்பம். ஒரு குடும்பம், ஒரு குடும்பம், உலகமெல்லாம் ஒரு குடும்பம். இயேசு ராஜா நம் தந்தை, நாம் எல்லாரும் அவர் பிள்ளைகள். இயேசு ராஜா நம் தந்தை, நாம் எல்லாரும் அவர் பிள்ளைகள். ஒரு குடும்பம், ஒரு குடும்பம், உலகமெல்லாம் ஒரு குடும்பம். நம்மில் நிறங்கள் வேறாயினும், பேசும் மொழிகள் பலவாயினும். நம்மில் நிறங்கள் வேறாயினும், பேசும் மொழிகள் பலவாயினும். இயேசு ராஜா நம் தந்தை, நாம் எல்லாரும் அவர் பிள்ளைகள். இயேசு ராஜா நம் தந்தை, நாம் எல்லாரும் அவர் பிள்ளைகள். ஒரு குடும்பம், ஒரு குடும்பம், உலகமெல்லாம் ஒரு குடும்பம். அன்பு என்ற ஒரு சொல்லிலே அவனி எல்லாம் ஒன்றாகுமே. அன்பு என்ற ஒரு சொல்லிலே அவனி எல்லாம் ஒன்றாகுமே. இயேசு ராஜா நம் தந்தை, நாம் எல்லாரும் அவர் பிள்ளைகள். இயேசு ராஜா நம் தந்தை, நாம் எல்லாரும் அவர் பிள்ளைகள். ஒரு குடும்பம், ஒரு குடும்பம், உலகமெல்லாம் ஒரு குடும்பம். இயேசு சென்ற வழி செல்லுவோம், இன்ப வாழ்வை நாம் காணுவோம். இயேசு சென்ற வழி செல்லுவோம், இன்ப வாழ்வை நாம் காணுவோம். இயேசு ராஜா நம் தந்தை, நாம் எல்லாரும் அவர் பிள்ளைகள். இயேசு ராஜா நம் தந்தை, நாம் எல்லாரும் அவர் பிள்ளைகள். ஒரு குடும்பம், ஒரு குடும்பம், உலகமெல்லாம் ஒரு குடும்பம். ஒரு குடும்பம், ஒரு குடும்பம், உலகமெல்லாம் ஒரு குடும்பம். இயேசு ராஜா நம் தந்தை, நாம் எல்லாரும் அவர் பிள்ளைகள். இயேசு ராஜா நம் தந்தை, நாம் எல்லாரும் அவர் பிள்ளைகள்.
இந்திய மிஷனரி சங்கம் வெள்ளாளன் வழியில் பிறந்த பேராய வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்களால் 1903 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய தேசத்தின் 27 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களில் 2026 ஊழியர்களை கொண்டு இந்திய தேசத்தின் 285 மாவட்டங்களில் உள்ள 67,535 கிராமங்களை சுவிசேஷத்தால் சந்தித்து வருகிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் 12,469 இடங்களில் வீடுகள், வீட்டு முற்றங்களிலும் 474 இடங்களில் ஆலயங்களிலும் தேவனை ஆராதித்து வருகின்றனர். நாம் உருவாக்கின திருச்சபைகள் தோர்ணக்கல் திருமண்டலமாக தென்னிந்திய திருச்சபையோடு இணைக்கப்பட்டிருப்பது போல, ஒடிசா, சத்தீஸ்கர் மாநிலத்தில் நாம் உருவாக்கின திருச்சபைகள் வட இந்திய திருச்சபையின் CNI சம்பல்பூர் திருமண்டலத்தோடும், மேற்கு வங்காள மாநிலத்தில் நாம் உருவாக்கின திருச்சபைகள் CNI துர்காபூர் திருமண்டலத்தோடும் டயசிஷன் சர்ச் கவுன்சிலாக இணைக்கப்பட்டுள்ளது. கோயா என்ற ஆதிவாசி மொழியில் ஒடியா எழுத்துக்களை கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம். புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதங்களும் நீதிமொழிகளும், பழைய ஏற்பாட்டில் மோசேயின் 5 ஆகமங்களும் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டின் மற்ற பகுதிகளின் மொழிபெயர்ப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. சுதேச மிஷனரிகளுக்கான பயிற்சி மையங்கள் 3 இடங்களிலும், கலாச்சாரம் கடந்த தமிழ் மிஷனரிகளுக்கான பயிற்சி மையம் ஒன்றை திருமறையூரிலும் நடத்தி வருகிறோம். சமுதாய முன்னேற்றம் சார்ந்த சுவிசேஷ பணிகள் நல்ல பலன் தருபவை என்பதை நாம் அறிவோம். இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலம் நாம் 31 இடங்களில் நடத்தும் ஆதிவாசி பிள்ளைகளுக்கான விடுதிகளில் 2332 பிள்ளைகளும், 65 பகல் நேர பராமரிப்பு மையங்களில் 2492 பிள்ளைகளும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். மருத்துவ வசதிகளற்ற நிலையில் வாழும் மக்களுக்கு 7 இடங்களில் முதலுதவி மையங்களையும், 3 மருத்துவ மையங்களையும், 2 மருத்துவமனைகளையும் நாம் நடத்தி வருகிறோம். 7 இடங்களில் நாம் நடத்தி வரும் பாடசாலைகளில் 4102 பிள்ளைகள் கல்வி கற்று வருகின்றனர். 74 இடங்களில் தையல் பயிற்சி மையங்களையும், 4 இடங்களில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்களையும், பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும், ஏழை வயோதிப விதவை தாய்மார் நல உதவி மையம் ஒன்றையும் நாம் நடத்தி வருகிறோம். இப்பணிகளுக்காக ஜெபியுங்கள், உதவி செய்யுங்கள். ஒரு மிஷனரியை ஆதரிக்க மாதம் ரூபாய் 4000 தேவை. ஒரு ஆதிவாசி பிள்ளையை ஆதரிக்க மாதம் ரூபாய் 1000 தேவை. பகல் நேர பராமரிப்பு மைய குழந்தை ஒன்றை ஆதரிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. கிராமம் ஒன்றிற்கு நற்செய்தி அறிவிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. மிஷனரிகளின் மருத்துவ தேவையை சந்திக்க மாதம் ரூபாய் 300 தேவை. வாருங்கள், நாம் இணைந்து செயல்படுவோம். இந்திய தேசம் இயேசுவை அறிய செய்வோம். இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை பலப்படுத்தி காப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆகார் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இங்கே நாம் பார்க்கிறோம், நீர் என்னை காண்கிற தேவன். பிரியமானவர்களே, தேவன் நம்மை காண்கிற ஒரு தேவனாக இன்றும் இருந்து கொண்டேதான் இருக்கிறார். ஒருவேளை பலவிதமான சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே தேவன் நம்மை
காண்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்திலே பலவிதமான சூழ்நிலை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் அப்படின்னா, எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லா சூழ்நிலையும் சமாதானமாக இருக்காங்க, மன ரம்யமாக இருக்காங்க, ஒன்றும் குறைவில்லாமல் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு குறைவு யாருடைய வாழ்விலும் எப்படிப்பட்ட நிலையிலும் ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், ஆகார் சொல்லுகிறதான காரியம், நீர் என்னை காண்கிற தேவன். எதனால் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை அவளுக்கு வருகிறது? அவளை குறித்து நம்ம பார்ப்போம் அப்படின்னா, ஆபிரகாம் சாராள் அவருடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரியாக இருந்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறார். அதே போன்று சாராளுக்கு அது தெரியும். இருப்பினும் காலங்கள் கடந்து செல்கிறது. அதை மறந்தவர்களாக என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கும், நன்மையாக மாறுமா, அல்லது என்னுடைய குடும்பத்தின் சந்ததி பெருகுமா என்கிறதான ஒரு கவலை அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டதின் நிமித்தமாக அவள் இப்படிப்பட்டதான ஒரு காரியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். தனக்கு இருக்கிறதான பணிப்பெண்ணை தன்னுடைய கணவனாருக்கு கொடுத்தது நிமித்தமாக அந்த ஆகார் அவளுடைய வாழ்விலே கற்பந்தரிக்கிறாள், ஒரு நன்மையை பெற்றுக்கொள்கிறார். பிரியமானவர்களே, ஒரு அடிமையாக இருந்தவள், ஆனால் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து அவள் பெருமை கொள்வது நல்லது. இருப்பினும் தன்னுடைய எஜமாட்டிக்கு மேலானவளாக தன்னை நினைக்கிறதே இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. 5 வசனம் சொல்லுது, தான் கற்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த ஆகார் ஆசீர்வதிக்கப்பட்டாள். ஆனால் அதன் நிமித்தமாக அதற்கு முந்தின வசனம் சொல்லுது, ஆகார் தான் கற்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு அற்பமாக மற்றவர்களை எண்ணுகிறதான ஒரு எண்ணலின் நிமித்தமாக அவளுக்கு ஏற்படுகிறதான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை தான் அப்பொழுது ஆபிரகாம் சொல்றாரு சாராயை பார்த்து, உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய். பிரியமானவர்களே, அவளாகவே இருந்திருப்பாரானால் கண்டிப்பாக இப்படிப்பட்டதான கொடூர சூழ்நிலைக்கு அவள் தள்ளப்பட்டிருக்க மாட்டாள். தன்னுடைய எஜமானிய விட தன்னை மேலானவளாக கருதி அற்பமாக எண்ணு நிமித்தமாக அவள் கடுமையான சூழ்நிலைக்கு அவள் தள்ளப்படுகிறதை இந்த பகுதியில் பார்க்கலாம். எனவே தான் அந்த இடத்தை விட்டு தான் எப்படியாவது தப்பிச்சு ஓடுனா சரிதான், ஒரு அழகான வாழ்வு. ஆனால் அந்த அழகான வாழ்வை தான் கெடுத்து கொண்டது நிமித்தமாக என்ன செய்வதென்று தெரியாதபடி அவருடைய வாழ்வு வனாந்தரத்துக்கு நேராக அழைத்து செல்லப்பட்டதை இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில தான் கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஆகாரை சந்திக்கிறார். சந்தித்து என்ன சொல்கிறார்? ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கர்த்தருடைய தூதனானவர் அந்த வனாந்தரத்திலே அவளுக்கு தோன்றி அவளோடு பேசுகிறதை இந்த இடத்துல பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை கர்த்தர் அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் நிமித்தமாக ஒருவேளை அந்த சுதந்திரத்தின்படி குழந்தை தனக்கு கிடைக்காவிட்டாலும் இன்னொரு வழியில கொடுத்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர் காண்கிறவராக இருக்கிறார். அந்த சுதந்திரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அதனால தான் அவருடைய நினைவின்படி, அவருடைய பார்வையின்படி இவள் தன்னுடைய நாச்சாரை விட்டு ஓடி போனாலும் அவளை நான் ஆசீர்வதிக்கணும், ஏன்னா ஆபிரகாம் நிமித்தமாக நான் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட கர்த்தருடைய தூதனை கர்த்தர் அனுப்பி அவளை சந்திக்கிறதை இந்த இடத்துல பார்க்கலாம். அதனால தான் கர்த்தருடைய தூதனானவர் சொல்றாரு, நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்விலே அடங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை சில சந்தர்ப்பத்திலே நாம் அனுபவிக்கிறோம். காரணம், தனக்கு மேலானவர்களுக்கு மாறாக நாம் செயல்படும் பொழுது இப்படிப்பட்டதான காரியங்கள்
கஷ்டங்கள் பாடுகள் வருகிறது. இதன் நிமித்தமாக நாம் ஓடி போக நினைத்தாலும் கர்த்தர் நம்மீது வைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் தூரத்திலிருந்து நம்மை அறிந்திருக்கிறார். அவருடைய கண்கள் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் நோக்கமாய் இருக்கிறது என்று வேதம் வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் எல்லா ஜனங்களையும் கர்த்தர் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை இந்த பகுதி காட்டுகிறது. அவர் ஆசீர்வதிக்கும் நினைச்சா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் ஆசீர்வதிப்பார். இந்த வனாந்தரமான பகுதியிலே, இந்த வனாந்தர யாத்திரையிலே கர்த்தருடைய தூதன் சந்தித்து, நீ போய் சாராள் கையின் கீழ் அடங்கி இரு என்று சொல்லி அவனுடைய சந்ததியை குறித்ததான செய்தியை சொல்லுகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டமும் தீர்மானமும் ஒருபோதும் நம்மை விட்டு ஒளிந்து போவதில்லை. அவர் சொன்னதுதான், கண்டிப்பா அதை நிறைவேற்றுவார். அதனால்தான் 11ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். அப்படியானால் ஒவ்வொருடைய அங்கலாய்ப்பையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, எனவேதான் அந்த ஆகாருக்கு கர்த்தருடைய வார்த்தை, நல்ல வார்த்தை வந்ததனால அந்த வார்த்தையை நினைத்து தேவன் என்னை சந்தித்தார், தேவன் என்னோடு பேசினார் என்பதை அவள் உணர்ந்து கொண்டவளாக அவள் சொல்லுகிறார். 13ஆம் வசனத்துல, தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன். பிரியமானவர்களே, கர்த்தர் எப்பொழுதும் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் நாம் இந்திய மிஷினரி சங்கத்தின் மூலமாக நம்முடைய மிஷினரிகளை அனுப்பி இருக்கிறோம். அந்த மிஷினரிகளும் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு அவருடைய சுயபலமோ அல்லது தான் பெற்றுக்கொண்ட நன்மை நிமித்தமாக அல்ல, தேவன் அவர்களை குறித்ததான ஒரு நிச்சயத்தை பூமியில வைத்திருக்கிறார். வைத்ததனால தான் கர்த்தர் நம்முடைய மிஷினரிகளை, ஊழியக்காரர்களை அவர்கள் இருக்கிற இடத்துல அநேகருக்கு ஆசீர்வாதமாக இன்றும் பயன்படுத்தி வருகிறார். காரணம், ஒவ்வொருவரையும் காண்கிற தேவன். இப்படிப்பட்டதான வனாந்தரமான வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் சந்திப்பதற்காக எப்படி கர்த்தருடைய தூதனை தேவன் அனுப்பி அந்த அங்கலாய்ப்பை கேட்டாரோ, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களுடைய அங்கலாய்ப்பையும் பார்த்து அவர்களையும் அவர் கர்த்தர் கேட்டருள் இருக்கிறார். அதனால்தான் இப்படிப்பட்டதான பணியை நாம் செய்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, முதலாவதாக கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அதே போல கர்த்தர் காண்கிறார் என்றால் எதையெல்லாம் காண்கிறார் என்று நாம் பார்ப்போம். அப்படின்னா லூக்கா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது 100க்கு அதிபதியை குறித்து இயேசு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. பிரியமானவர்களே, அவர் காண்கிற தேவனாக நம்ம ஆகாரை குறித்து பார்த்தோம். அதே போல 100க்கு அதிபதியை குறித்து நம்ம பார்ப்போம். அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவன் என்று பார்க்கும் பொழுது, அவனுடைய வேலைக்காரன் சுகமில்லாமல் இருக்கிறான், வியாதிப்பட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட நிலையிலே யூதருடைய மூப்பரை அழைத்து சொல்லுகிறான், நீங்க போய் இயேசுவிடத்துல சொல்லி என்னுடைய வேலைக்காரனை சுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சுகமடைவான் என்கிறதான ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, அதனால தான் இந்த இடத்துல அந்த மூப்பர்கள் இயேசுவிடத்துல போய் வேண்டிக் கொள்றாங்க. எப்படி வேண்டிக் கொள்றாங்க அப்படின்னா, இந்த 100க்கு அதிபதி இவன் பாத்திரனாய் இருக்கிறான். எதற்கு பாத்திரனாய் இருக்கிறான்? அவன் வேண்டுகிற காரியத்துல இரக்கமும் கிருபையும் அவன் பெற்று கொள்ளும்படியாக அவன் பாத்திரம் உள்ளவனாக இருக்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். அவன் எப்படிப்பட்ட பாத்திரவான் என்று நாம் பார்க்கும் பொழுது 5ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். பிரியமானவர்களே, நேசித்தல் என்பது ஒரு மிகவும் பிரதானமான ஒன்று. இன்று அநேகருடைய வாழ்விலே அந்த நேசிப்பு இல்லாதனால்தான் பலவிதமான பிரச்சனையில அநேக ஜனங்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை நேசிப்பார்களானால் கண்டிப்பாக
எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, நேசிப்பு என்று நம்ம யோசிப்போம் அப்படின்னா, ஒரு அதிகாரி தனக்கு கீழே வேலை செய்கிறவர்களுக்கு எந்த அளவு நன்மை செய்வார் என்பது அந்த நேசித்தலின் வெளிப்பாடு. அவரை குறித்து தெளிவாக நாம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, நேசிப்பு மாத்திரமல்ல, அவன் தன்னை தாழ்த்தினதை இந்த இடத்துல பார்க்கலாம். பிரியமானவர்களே, எப்படி தாழ்த்தினான் என்றால், இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த யூதருடைய மூப்பர்லாம் போய் இயேசுவிட சொல்லியாச்சு. இயேசுவும் அவனிடத்திலே வருகிறதை கண்டு அவன் தன்னை தாழ்த்துகிறான். அவன் நேராக மூப்பரிடத்துல சொல்றான், இயேசு என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. அதனாலதான் சொல்றாரு, ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. அதே போல சொல்றாரு, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரவானாக எண்ணவில்லை. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னா போதும். அப்படி சொல்லும் பட்சத்துல என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். பிரியமானவர்களே, அது தொடர்ந்து அவன் சொல்லும் பட்சத்துல சொல்றாரு, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். பிரியமானவர்களே, அவன் மேலான அதிகாரத்தை உடையவன் தான். ஆனாலும் தன்னுடைய வேலைக்காரனுக்காக அவன் இறங்கி பரிந்து பேசுகிறதை, அவனுடைய நேசத்தின் அடையாளத்தை அவன் காண்பிக்கிறதை இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து தான் இயேசு சொல்றாரு, அந்த 100க்கு அதிபதியை ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்து, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. யாருக்குள்ள? இஸ்ரவேலுக்குள்ள. இஸ்ரவேல் யாரு? அவருடைய சொந்த ஜனங்கள். ஆனா அப்படிப்பட்டதான சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பலவித சந்தர்ப்பத்தில் எப்படி குற்றம் சாட்டலாம், என்ன பேசலாம் என்கிறதான உணர்வு உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், 100க்கு அதிபதியை கர்த்தர் காண்கிறார். எப்படி காண்கிறார் என்றால், அவருடைய விசுவாசத்தை இந்த இடத்துல காண்கிறதை இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. பிரியமானவர்களே, ஆகாரை அந்த வனாந்தர இடத்திலே கண்டார். அதே போன்று இந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக பரிந்து பேசி அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தரிடத்தில் பேசுகிற ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்த்து இவனுடைய உணர்வுகளை அறிந்து அவனுடைய சூழ்நிலையை கண்டார் என்கிறதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல இன்னொரு 100க்கு அதிபதியை குறித்து கூட நம்ம இந்த வேதத்தில் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல இத்தாலி பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு. பிரியமானவர்களே, ஆனா அவன் எப்படிப்பட்டவன் என்று நாம பார்க்கணும் அப்படின்னா, அவன் தேவ பக்தி உள்ளவன், அவன் தேவனுக்கு பயந்தவன், அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவன். பிரியமானவர்களே, அவர் யாரையெல்லாம் பார்க்கிறார் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்மையும் பார்த்து கொண்டிருக்கிறார், நாம் செய்கின்ற செயலை பார்த்து கொண்டிருக்கிறார், நாம் கர்த்தருக்காக பாராட்டுகிற ஒவ்வொரு நன்மைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால தான் அவனுடைய ஜெபத்தை கேட்டு சொல்றாரு, 4ஆம் வசனம், அவனை உற்று பார்த்து உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டினது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய ஊழியத்திற்காக நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோமா? கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அதே போன்று கர்த்தருடைய ஊழியத்திற்காக தர்மங்கள் செய்கிறோமா, காணிக்கை கொடுக்கிறோமா? கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லது கர்த்தருடைய ஊழியத்தை நம்மால் இயன்றதை நாம் செய்கிறோமா? கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மை காண்கிற தேவனாக நம்மோடு இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால தான் தேவதூதன் அந்த 100க்கு அதிபதியோடு பேசினார். அது மாத்திரமல்ல, இவனை சந்திக்கும்படியாக பேதுருவையும் அனுப்புகிறார். பேதுருவோடு பேசுகிறார். பேசும் பொழுது, ஆண்டவரை தீட்டும்
அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றை நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்று சொல்கிறான். தேவன் காட்டுகிறார், ஒரு கூட்டை காட்டுகிறார், அதனுக்குள்ளே சகல ஊரும் ஜீவ ஜந்துக்கள் பிராணிகள் எல்லாம் இருக்குது. அடித்து புசிங்குமச்சில் அவன் சொல்றான், அப்படியெல்லாம் ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றை நான் புசித்ததில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, தேவன் சுத்தமாக்கினவர்களை நீ தீட்டாக எண்ணாதே. பிரியமானவர்களே, எத்தனையோ ஜனங்கள் அழிவின் பாதையிலே கடந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் நாம் சொல்லுகிற சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் கிறிஸ்துவனுடைய நற்செய்தி சொல்லப்பட வேண்டும். எனவேதான் அந்த ஜெபங்களும் தான தர்மங்களும் தேவனுடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக இன்றும் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த பேதுருவை அனுப்பி அதன் மூலமாக அந்த 100க்கு அதிபதியை சந்தித்து அவனும் சகல ஆயத்தத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதுனால தான் அவனும் அவனுடைய குடும்பத்தார் உறவினர்கள் இருக்கிறார்கள், அவனுடைய சிநேகிதர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய எல்லா காரியமும் கர்த்தருடைய சமூகத்தில் நினைவு கூறப்பட்டது என்று 31ஆம் வசனம் சொல்லுது. கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. பிரியமானவர்களே, நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய சமூகத்திலே பார்க்கிறதாக காண்கிறதாக இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, அதனால தான் அவர் வந்த விஷயத்தை கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் யாரெல்லாம் அந்த வீட்டில் கூடி இருந்தார்களோ எல்லார் மீதும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அது மாத்திரமல்ல, சகல ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, 43ஆம் வசனம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவம் மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, அந்த இயேசுவை குறித்து தான் நாமும் இன்று சாட்சி கொடுக்கிறோம். நம்முடைய மிஷினரிகளும் சாட்சி கொடுக்கிறார்கள். அதை கர்த்தர் இன்றும் பார்த்து கொண்டு இருக்கிறார், அதை கனம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நாம், கர்த்தர் நம்மையும் பார்க்கிறார். நம்முடைய ஜெபத்தை அவர் பார்க்கிறவராக, அதை கேட்கிறவராக, நாம் செய்கின்ற செயலை அவர் பார்க்கிறவராக கேட்கிறவராக இருந்து நம்மை கனம் பண்ண அவர் வல்லமை உள்ளவராக, உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இந்த நாளில் கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவனை நாம் உறுதியோடு பற்றி கொள்வோம். அப்படிப்பட்டதான கிருபையை தேவன் நம்முடைய வாழ்விலே தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவை, இந்த நாளில் எங்களோடு நீர் பேசின கிருபைக்காக நன்றி அப்பா. தகப்பனே, ஆகாரை பார்க்கிற தேவன், அந்த 100க்கு அதிபருடைய விசுவாசத்தை காண்கிற தேவன், இந்த 100க்கு அதிபதியாகிய இத்தாலி பட்டாளத்தில் இருக்கிறவருடைய ஜெபங்களையும் தான தர்மங்களையும் பார்த்து ரட்சித்த தேவன், எங்களையும் ரட்சித்து உம்முடைய ஜீவ பாதையில் நடத்தும் உமக்கு பிரயோஜனமானவராக, உமக்கு பிரியமுள்ளவர்களாக நாங்களும் வாழ எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாது பாருங்கள். இந்திய மிஷனரி சங்க ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஊழியங்களோடு உங்களுடைய ஆதரவு கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. IMS, 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 IMS.